அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்ய போறோம். கருப்பு உளுந்தும், கருப்பு கவுனியும் வச்சு ஒரு களி. இப்ப எல்லாருக்கும் பேக் பெயின் இருக்கு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். இந்த கருப்பு உளுந்த வந்து வாரத்துக்கு ஒரு தடவைனாச்சும் கண்டிப்பா வந்து செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன். நான் வந்து கருப்பு உளுந்தும், கருப்பு கவுனியும் வந்து சரிசமமா எடுத்து வறுத்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கூடயே வந்து ஏலக்காவும் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அது 3/4 கப்பு. ஒரு கப் வந்து வெல்லத்த வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு அதையும் வந்து வடிகட்டி வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு விக்ஸ வச்சு நம்ம வந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா வந்து கிளறணும். கிளறின அப்புறமா ஒரு கொதி வரும் இல்லையா? அந்த டைம்ல வந்து இந்த வெல்லப்பாக வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். நான் வந்து கரெக்ட்டா வந்து 1 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இனிப்பு வந்து கரெக்ட்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் கம்மியாவும் இல்ல அதிகமாவும்னா கொஞ்சம் வந்து அத பார்த்து வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா இத மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம வந்து மீடியம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து சுருண்டு வரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து கிளறி விடுங்க. இந்த மாரி நல்லா கொதிச்சு வந்த அப்புறமா நல்லா சுண்டி வரும். இந்த டைம்ல வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுவாங்க. எங்க வீட்ல வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால பசு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய் ஃபுல்லா வந்து அந்த வந்து களி வந்து இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா, நல்லா வந்து பேனுக்கு வந்து ஒட்டாம மாரி வரும். அந்த மாரி வந்துச்சுன்னா நம்மளுடைய களி வந்து ரெடி. நீங்க வந்து நல்லெண்ணெய் போட்டு இதே மெத்தட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மேல வந்து கார்னிஷ்க்காக காஞ்ச தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லா வந்து ஆப்ஷனல் தான். இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்க பசங்க வந்து களின்னு சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா, இது அல்வான்னு சொல்லிக் குடுங்க. கண்டிப்பா வந்து சாப்பிடுவாங்க.